السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن ينصركم الله فلا غالب لكم وإن يخذلكم فمن ذا الذي ينصركم من بعده وعلى الله فليتوكل المؤمنون. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமதான் மாதத்தினுடைய 4வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையானவர்களே, புரட்சி பாதையின் வெளிச்சக்கீற்றுகள் என்கிற தொடரில் இன்றைய தினம் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த 2வது பெரிய யுத்தமான உஹது யுத்தத்தின் வரலாற்றையும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற வாழ்க்கை பாடங்களையும் பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த வரலாறுகளை செவியேற்பதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்பட்ட இடங்களுக்கு அதனுடைய பாடங்களை பயன்படுத்திக் கொள்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில 27 சண்டைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நம்மள வரலாற்றை அறிந்து கொள்வதிலேயும் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதிலேயும் நமக்கு ஆர்வம் இருக்குமானால் சில விஷயங்களை நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று தாளில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது மனதில் நாம குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய செய்திகளில் ஒரு சிலதை தான் நாம் இந்த உரைகளின் வழியாக பார்க்க இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில கடைசி 10 ஆண்டு கால வாழ்க்கை, நான் ஏற்கனவே பெருமானாருடைய வரலாற்றை ஒரு சின்ன மேப் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதில் நபியாக தேர்வு செய்யப்பட்டார்கள். 43வது வயதில் பிரச்சாரம் தொடங்கினார்கள். 10 வருஷம் மக்காவில் பிரச்சாரம் செய்தார்கள். 53வது வயதில் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். ஹிஜ்ரத் செய்து சென்ற பிறகுதான் இஸ்லாம் பரவுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டது என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதில் ஹிஜ்ரத் செய்து சென்ற பிறகு முதல் வருடம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான சில வேலைகளை பார்ப்பதற்கு சரியாக இருந்தது. மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலை கட்டுவது, முஸ்லிம்களுடைய சமூக அமைப்பை சரி செய்வது, இதற்கு நேரம் சரியாக இருந்தது. 2வது வருடத்தில் தொடக்கத்தில் கிப்லா, முஸ்லிம்களுடைய கிப்லாவாக காபா ஆக்கப்பட்டது. அப்படி ஆக்கப்பட்ட போது இஸ்லாம் ஒரு தனி பாதையில் பயணிக்க போகிறது என்பது உறுதியானது. அதற்கு அடுத்து அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு யுத்தம் செய்ய அனுமதி கொடுத்தான். அந்த அனுமதியை தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். அதன் முதல் கட்டமாக பத்ரி யுத்தம் நடைபெற்றது. பத்ரி யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா மகத்தான வெற்றியை கொடுத்தார். அந்த வெற்றி எதற்கு பயன்பட்டது என்றால், இனி இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கு நாம் யாரையும் பயந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை என்பதற்கு பயன்பட்டது. அதுவரைக்கும் மதீனாவில் ஒரு நல்ல வாழ்க்கை சூழலுக்கு உட்பட்டிருந்தாலும் கூட மக்காவினுடைய காபிர்களை அஞ்சி அஞ்சி வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்தது. மதீனாவில் வந்து அவர்கள் பெருமானாரை கொலை செய்து விடுவார்களோ என்கிற அச்சம் கூட இருந்தது. இந்த சூழலில் பத்ரில் முஸ்லிம்கள் வெற்றி அடைந்த போது அந்த வெற்றி இஸ்லாத்தை உறுதியாக எடுத்துச் சொல்வதற்கான வாய்ப்பாக இருந்தது. அந்த வெற்றியின் வழியாக நாம் அடையக்கூடிய பாடம் என்னங்கிறத நாம ஏற்கனவே பார்த்தோம். நேற்றைய இதற்கு முந்தைய உரையிலே நான் உங்களுக்கு சொன்னேன்,
அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஒரு செய்தி சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே, இன் தன்சுருல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இப்ப அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம அதற்கேற்ப சில காரியங்களை செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதற்கேற்ப சில முடிவுகளையும் காரியங்களையும் மேற்கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அதில் வெற்றியை கொடுத்தார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்திய 27 போர்கள் என்று சொல்லப்பட்டாலும், போர் அப்படின்னு எப்படி சொல்லப்படுதுன்னா, ஒரு பிரச்சனையை நினைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால இருந்து வெளியே கிளம்புனா அதையே போர் என்று சொன்னார்கள். சண்டை நடந்ததுனால போர்னு சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றதுக்காக கிளம்பி இருந்தா அது கஸ்வா அப்படின்னாங்க. அப்படி கஸ்வாக்கள் மொத்தம் 27. ஹதீஸ்களில் பார்த்தீர்கள் என்றால் கிதாபுல் மகாசி, பெருமானாருடைய யுத்தங்கள் அப்படின்ற தலைப்புல ஒரு தனி பாடமே இருக்கும். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கு என்று புறப்பட்டது 27ல. புறப்பட்ட எல்லாவற்றிலும் சண்டை நடக்கல, எல்லாத்திலையும் சண்டை நடக்கல. 9 யுத்தங்களில் மாத்திரம்தான் சண்டை நடந்தது. அந்த 9ஐ தான் நாம வரிசையாக வைத்திருக்கிறோம். இடையில ஹுதைபியா உடன்படிக்கை என்ற ஒன்றை சேர்த்து அதை 10வதாக நாம வச்சிருக்கோம். அந்த தலைப்பு பற்றிய நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கு. 9 இடங்கள்ல தான் சண்டை நடந்தது. இந்த 9 சண்டைகள்ல 7ல பரிபூர்ணமான வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைச்சது. 2ல வெற்றி தோல்வி மாறி மாறி வந்துச்சு. அந்த 2, ஒன்னு உஹது யுத்தம், இன்னொன்னு ஹுனைன் யுத்தம். ஒன்னு உஹது, இன்னொன்னு ஹுனைன் யுத்தம். உஹது யுத்தத்துல முஸ்லிம்கள் முதல்ல ஜெயிச்சாங்க, 2வது தோத்து போனாங்க. ஹுனைன் யுத்தத்துல முஸ்லிம்கள் முதல்ல தோத்து போனாங்க, 2வது ஜெயிச்சாங்க. இந்த வெற்றி தோல்வி மாறி மாறி வந்தது அப்படிங்கிறது 2 யுத்தங்கள்ல மட்டும்தான். மீதி இருக்கிற 7 யுத்தங்கள்லையும் பரிபூர்ணமான வெற்றி தான். அந்த வெற்றி பெருமானாருடைய செல்வாக்கை பல கட்டத்திலும் நிலைப்படுத்தியது. இதுல உஹது யுத்தம் இருக்கு பாருங்க. அந்த உஹது யுத்தம் முதல்ல வெற்றியாக அமைந்தது, பின்னால் தோல்வியாக அமைந்தது. எல்லோரும் உஹது யுத்தத்தை பேசுகிற போது அதில் நாம் தோல்வி அடைந்தோம் என்றுதான் பேசுவார்கள். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், அந்த தோல்வியில் முஸ்லிம்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் என்ன வெற்றி கிடைத்தது என்பதை பார்க்கிறோம். அது தோல்வி அல்ல, அந்த தோல்வியில என்ன வெற்றிக்கான அம்சம் இருந்தது அப்படின்னு பார்க்க போறோம். வாழ்க்கையில ஒரு தத்துவத்தை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். என்னன்னா, வெற்றி என்பதனுடைய எதிர்ப்பதம் தோல்வி அல்ல. வெற்றி அப்படின்னா அதனுடைய எதிர்ப்பதம், ஆப்போசிட், தோல்வி அல்ல. வெற்றி என்பதன் எதிர்ப்பதம் நாம் நமது நம்பிக்கையை கைவிட்டு விடுவது. வெற்றி என்பதனுடைய எதிர்ப்பதம் முயற்சியை கைவிட்டு விடுவது. இஸ்லாம் யுத்தம் அப்படிங்கிறத ரொம்ப அழகான ஒரு வார்த்தையில சொல்லி இருக்கு, ஜிஹாத். உலகத்தில் இருக்கிற அருமையான சொற்களில் ஒன்று இந்த ஜிஹாத் என்ற சொல். ஜிஹாத் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா முயற்சி. யார் முயற்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஜிஹாதில் இருக்கிறார்கள். யார் முயற்சியை விடுகிறார்களோ அவர்கள் தான் தோற்று போகிறார்கள். அதனால வெற்றி என்பதனுடைய எதிர்ப்பதம் தோல்வி கிடையாது. வெற்றி என்பதன் எதிர்ப்பதம் முயற்சியை விட்டு விடுவது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற 2வது பெரிய நிகழ்ச்சியான உஹது நமக்கு அந்த பாடத்தை தான் தருகிறது. ரொம்ப தெளிவான பாடம். வாழ்க்கையில அது நம்முடைய வியாபாரமாகட்டும், குடும்பமாகட்டும், சமூக வாழ்க்கையிலே ஆகட்டும், நாம தோத்து போறத வெற்றிக்கு எதிரானதுன்னு நினைக்க கூடாது. தோல்விங்கிறது வாழ்க்கையில
ஒரு அம்சம். அந்த தோல்வியிலிருந்து வெற்றிக்கான வழிகளை நாம் பார்க்க வேண்டும். தோல்வியில பல செய்திகள் இருக்கும், தோல்வியில பல செய்திகள் இருக்கும். தோத்து போகும்போதுதான் வெற்றியை பத்தி நாம சிந்திக்கணும்னு அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். இந்த உலகத்துல எவன்கிட்டையும் போய் நம்ம பாடம் கேட்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற குர்ஆன் போதுமானது. தோத்து போகும்போதுதான் வெற்றியை பற்றி சிந்திக்கணும்னு அல்லாஹ் நமக்கு சொல்றான். வேற எதை பத்தியும் இல்லை. இந்த பத்ர் யுத்தம் இருக்கா இல்லையா, பத்ர் யுத்தத்தை பத்தி குர்ஆன் எப்ப பேசி தெரியுமா? பத்ர் யுத்தத்தை பத்தி குர்ஆன் எப்ப பேசி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? வலக்கத் நஸரக்குமுல்லாஹ் பி பத்ரின், அல்லாஹ் பத்ரில் உங்களுக்கு உதவி செய்தான். வஅன்தும் அதில்லா, நீங்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருந்த போது அப்படின்ற செய்தி அல்லாஹ் எப்ப பேசினான் தெரியுமா? உஹதுல தோத்து போன போதுதான் அல்லாஹ் பேசினான். உஹது யுத்தத்தில் முஸ்லிம்கள் தோத்து போனாங்க. தோத்து போன போது அது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அந்த அதிர்ச்சி சாதாரண அதிர்ச்சியாக பேரதிர்ச்சியாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் நம்மோடு இருக்கும் போது நாம் எப்படி தோத்து போவோம் அப்படின்னு எல்லாரும் திகைச்சு போய் நின்னாங்க. முஸ்லிம்களை சாதாரணமா சமாதானப்படுத்த முடியல. அல்லாஹ் 60 ஆயத்தை இறக்கினான். சூரத் ஆலு இம்ரான் அத்தியாயத்துல அல்லாஹ் 60 ஆயத்தை இறக்கினான். 60 ஆயத்துல ஆறுதல் சொன்னான். இப்படி ஆறுதல் சொல்லும் போது அல்லாஹ் நினைவுபடுத்தின விஷயம் தான் பத்ரை யோசிச்சு பாருங்க. போன வருஷம் தான் பத்ர்ல ஜெயிச்சீங்க. எப்படி ஜெயிச்சீங்க? மகத்தான வெற்றி உங்களுக்கு கிடைச்சது. அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் அப்படின்னா அந்த வெற்றி எப்படி இருக்கும்னா கம்ப்ளீட்டான வெற்றியாக இருக்கும். அதுல அறக்குற வெற்றி இருக்காது. முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, காபிர்கள் அவங்கள விட 3 மடங்கு இருந்தாங்கல்ல. ஆனா அந்த வெற்றி எப்படி இருந்துச்சுன்னா நிலையான வெற்றியாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச பத்ர் களத்துல 3 நாள் தங்கி இருந்தாங்க. தங்கி இருந்து அந்த முஸ்லிம் சஹாபாக்களில் 13 சஹாபாக்கள் மௌத்தா போனாங்க, ஷஹீதானாங்க. அந்த 13 சஹாபாக்களை பத்ர்ல அடக்கம் செய்தாங்க. மொத்தம் பத்ர்ல மௌத்தா போனவங்க எத்தனை பேருங்க? 14 பேர் மௌத்தா போனாங்க. 14 பேர். அந்த 14 பேர்த்துல 13 பேரை பத்ர் மைதானத்துல அடக்கம் செய்திருக்கிறாங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இப்பெல்லாம் நம்ம அங்க போறதுக்கு வாய்ப்பு நிறைய கிடைச்சிருச்சு. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க அந்த 13 பேருடைய போர்டு பேரும் அங்க போட்டிருக்கு. அந்த ஒருத்தர் வந்து போற வழியில இறந்து போனார். அடிபட்டது பத்ர்ல, அடிபட்டது பத்ர்ல போற வழியில இறந்து போனாரு. அவர் தான் இந்த யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் முதல்ல கிளப்பி விட்ட நபர். உபைதத்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா. பத்ர் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் எந்திரிங்கன்னு சொன்னதை யாரை தான் சொன்னாங்க? உபைதத்துல் ஹாரிஸ் தான் சொன்னாங்க. கும் யா உபைதத்துல் ஹாரிஸ், உபைதாவை எந்திரிங்கன்னு சொன்னாங்க. அவர் தான் எந்திரிச்சார். அவர் எதிரியோட சண்டை போட்டார், உத்துபாவோட. அவன் அடிச்ச ஒரு வாள் வீச்சுல அவருடைய கால் துண்டாயிருச்சு. அவனை அவங்க கொண்டுட்டாங்க, உத்துபாவை கொண்டுட்டாங்க. ஆனா இவரு உடம்பு பலவீனமாயிடுச்சு. இவரு யுத்தத்துல ஷஹீதாகல, திரும்பி போற வழியில மௌத்தாகிற கண்டிஷன்ல இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மடியில எடுத்து அவரை வச்சிருந்தாங்க. அழுதார், ரொம்ப அழுதார். நான் அங்க மௌத்தா இருந்திருக்கிறேன், நான் அங்க மௌத்தா இருந்தா பத்ர்ல ஷஹீதானேன்ற அந்தஸ்து எனக்கு கிடைச்சிருக்குமே. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பத்ர்ல ஷஹீதானவர் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால பத்ர்ல மௌத்தானவங்க 13 பேர்னா கூட போகிற வழியில மௌத்தான உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் 14வது நபராக கணக்கிடப்படுறாரு. நாம அங்க பார்க்கும்போது 13 பேர் தான் இருக்கும். ஒரு தகவலுக்காக நான் இதை சொன்னேன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்துல ஜெயிச்ச பிறகு அவங்கள மௌத்தானவங்களை அங்க அடக்கம் பண்ணாங்க. எதிரிகளையும் அடக்கம் செய்தார்கள். அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, அதே போல வலீத் இப்னு உத்பா, உமையா, யாரெல்லாம் எதிரிகள் மௌத்தா போனாங்களோ அவங்க எல்லாத்தையும் அடக்கம் பண்ணது ரசூலுல்லாஹ் தான் பண்ணாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்ல ஜெயிச்சாங்கன்னா அந்த வெற்றி கம்ப்ளீட்டான வெற்றியாக இருந்தது, தெளிவான வெற்றியாக இருந்துச்சு. எந்த சந்தேகமும் அதுல
இருக்கல. முஸ்லீம்கள் ஜெயிச்சாங்கிறதுல சந்தேகம் இருக்கல. தெளிவான வெற்றியாக இருந்துச்சு, கம்ப்ளீட்டான வெற்றியாக இருந்துச்சு. ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. இதை நான் சொல்றதுக்கு காரணம், நம்ம வாழ்க்கையில அல்லாஹ் நமக்கு வெற்றியை தரணும்னு நினைக்கிறோம். எல்லா விஷயத்திலும், வியாபாரமா இருந்தாலும் சரி அல்லது குடும்பமா இருந்தாலும் சரி, எதுலையுமே அல்லாஹ் நமக்கு வெற்றியை தரணும்னு நினைக்கிறோம். அல்லாஹ் வெற்றியை தந்தா அது கம்ப்ளீட்டான வெற்றியா இருக்கும். பத்ர்ல யார் வெற்றியை கொடுத்தா? அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அது ஒரு தெளிவான வெற்றியா இருந்துச்சு. தெளிவான மட்டுமல்ல, கம்ப்ளீட்டான வெற்றியா இருந்துச்சு. இந்த கம்ப்ளீட்டான வெற்றினா என்ன அர்த்தம்னா, எதிரிகள் யாரெல்லாம் பெரியவனோ அத்தனை பேரும் அழிஞ்சாங்க. அதுக்கப்புறம் முஸ்லிம்களுக்கு பயத்தை கொடுக்கிற மாதிரி ஒருத்தரும் இருக்கல. அபூ ஜஹல் அழிஞ்சான். அபூ லஹப்னு ஒருத்தர் இருந்தான். அபூ லஹப் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தான். அபூ லஹப்னு ஒருத்தர் இருந்தான். அவன் யுத்தத்துக்கே வர முடியாத அளவுக்கு நோயில இருந்தான். அவனும் இறந்து போனான். உமையா, உத்துபா, அவனுடைய சகோதரன். இன்னொரு ஆளு, யாரெல்லாம் பெரிய எதிரிகளோ, யாரை கண்டெல்லாம் நாம் பயப்பட வேண்டுமோ அவங்க எல்லாரும் இறந்து போனாங்க. சோ பத்ர்ல கிடைச்ச வெற்றி ஒரு கம்ப்ளீட் வெற்றி. அது எங்க பார்க்கிறோம்னா, பத்ர் முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தாங்கல்ல, அதுக்கு அப்புறம் தான் முழு இஸ்லாமும் நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சு. அது ஒரு கம்ப்ளீட் வெற்றிங்கிறதுக்கான அடையாளம். அதை முடிச்சிட்டு வந்த உடனே அல்லாஹ் தஆலா பெருநாள் தொழுகையை கடமையாக்கும். ரமலான்ல தானே பத்ர் யுத்தம் நடந்துச்சு. பத்ர் யுத்தம் நடந்த பிறகுதான் பெருநாள் தொழுகை கடமையாச்சு. பத்ர் யுத்தத்திற்கு பிறகுதான் ஜகாத் கடமையாச்சு. பத்ர் யுத்தத்திற்கு பிறகுதான் சதகத்துல் ஃபித்ர் கடமையாச்சு. மார்க்கத்தினுடைய பல்வேறு சட்டங்களும் பத்ருக்கு பிறகுதான் கடமையாச்சு. இந்த கடமையானது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பத்ர்ல கிடைச்ச வெற்றி சராசரியாக ஒரு போர்க்களத்தில் கிடைத்த வெற்றியை மாத்திரம் அல்ல, முஸ்லிம்களுடைய வாழ்க்கைக்கு நீண்ட நிம்மதி அளித்தது. இது அல்லாஹ் கொடுக்கிறது. அதனால நாம எப்போதும் ஆசைப்படணும், ஜனங்களுக்கு முன்னாடி ஜெயிச்சது பெரிய விஷயம் அல்ல. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யும். இன்னைக்கு எல்லாம் நாம ஒரு மயக்கத்துல இருக்கிறோம், ஒரு மிதப்புல இருக்கிறோம். காசு வந்துருச்சா, கார் வாங்கிட்டோமா, பங்களா கட்டியாச்சா, அப்புறம் வேற எல்லாம் மற்ற அந்தஸ்துகள் வெளியில பார்க்கறதுக்கு பெருசா தெரியுதா, அதை நாம பெருசா நினைக்கிற மனோ நினையில இருக்கிறோம். அல்ல சகோதரர்களே, அல்லாஹ் தந்த வெற்றி தான் பெரிதானது. அல்லாஹ்வுடைய உதவியால் கிடைக்கிற வெற்றி தான் பெரிதானது. நாம அந்த வெற்றியைத்தான் நாம பெரிதான வெற்றி என்று நினைக்கிறேன். அப்படி ஒரு பெரிய வெற்றி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதுல கிடைச்சது. அதுக்கு எப்போதுமே சண்டைகள் சண்டைக்கு முடிவல்ல. சண்டைகள் என்பது பிரச்சனைக்கு முடிவல்ல. சண்டையிலிருந்து சண்டை தான் வரும். சண்டையிலிருந்து சண்டை தாங்க வரும். இது நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க வேற யாருமே இல்லை. இந்த ஒரு மாசத்துல கிடைச்சிருக்கிற நாள்ல பூரா நாம சண்டையை பத்தி தான் பார்க்க போறோம். சண்டையை பத்தி தான் பார்க்க போறோம். அப்ப நீங்க என்ன நினைச்சுக்க கூடாது, ஓ சண்டை நல்லது போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அப்படி இல்லைங்க, சண்டை நல்லது கிடையாது. எந்த சண்டையும் நல்லது கிடையாது. குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில வரக்கூடிய சண்டை கூட நல்லது கிடையாது. அந்த சண்டை சீக்கிரம் முடிச்சிருக்கு. பயப்படணுமா, மார்க்க நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒரு சண்டை, ஒரு அண்ணன் தம்பிக்கு இடையில ஒரு சண்டை, அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில ஒரு சண்டை, அத்தாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில சண்டை, சமயத்துல அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கு இடையில சண்டை, சமயத்துல நண்பர்களுக்கு இடையில சண்டை, சமூக அமைப்புகள் இயக்கங்களுக்கு இடையில சண்டை, சமூகத்துல வாழ்ற பிற பிற மதத்தவர்களுக்கு இடையில இருக்கிற சண்டை. எந்த சண்டையும் நல்லதல்ல. எந்த சண்டையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. அதையும் நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? சண்டை வேணான்னு அல்லாஹ்ட்ட கேளுங்க, சண்டையில ஜெயிக்கணும்னு கேளுங்கன்னு சொல்லி கொடுக்கல. சண்டை வேணான்னு கேளுங்க. இந்த உலகத்திலேயே சண்டை வேணான்னு சொல்லி கொடுத்த தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சஹீஹுல் புகாரியில ஒரு ஹதீஸ். ஒரு யுத்தத்துக்காக சஹாபாக்கள்லாம் வந்துட்டாங்க. முஸ்லிம் சஹாபாக்கள் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே எதிரிகள் ஓடி போயிட்டாங்க. பின்னாடி முஸ்லிம்களுக்கு அப்படி ஒரு அந்தஸ்து ஏற்பட்டுச்சு. எதிரிகள் ஓடி போயிட்டாங்க. ஓடி போனோம்னா முஸ்லிம் சஹாபாக்களுக்கு எல்லாம் கை நமன்னு இருந்துச்சு. இருக்குமா இல்லையா? இன்னத்துக்கு வந்தோம். நம்ம எதுக்கு வந்தோம்? 2 பேரை நீங்க முடிச்சிடணும்னு நினைச்சு வந்தோம். ஒருத்தவங்க சிக்கலையே அப்படின்ற மாதிரி சஹாபாக்கள் நினைச்சாங்க. தோழர்களுக்கு இப்படி ஒரு நினைப்பு வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ததமன்னௌ லிகாஅல் அதுவி, எதிரிகளை சந்திக்க வேண்டும், சண்டையிட வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். சலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ் இடத்திலே ஆஃபியத்தை கேளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுல பெரிய நிறைய செய்தி இருக்கு. ஆனா இந்த தத்துவத்தை மட்டும் நாம நினைப்புல வச்சுக்குவோம். வாழ்க்கையில எந்த இடத்துலையும் யாரோடையும் சண்டை போடணும்னு நம்ம நினைக்க வேண்டாம். எப்போதும் ஆஃபியத்தையே நினைப்போம், ஆஃபியத்தையே கேட்போம். சண்டை இல்லாத ஒரு வாழ்க்கையவே அல்லாஹ்ட்ட கேட்போம். ஏன் தெரியுமா? சண்டையில நாம ஜெயிச்சாலும் சண்டை நிக்காது. சில பேர் என்ன நினைக்கலாம், சண்டையில ஜெயிச்சுட்டா, சண்டையில நம்ம ஜெயிச்சுட்டா சண்டை நின்றும் நினைக்கலாம். உலகத்துல சண்டை நின்னதே கிடையாது. நீங்க ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி நடந்துச்சு, 2ஆம் உலக யுத்தம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் அழகா ஃபர்ஸ்டே சொல்லுவான், யுத்தத்திலிருந்து யுத்தம் பிறக்கிறது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலக யுத்தம் தான் 2வது உலக யுத்தம் நடக்கிறதுக்கு காரணம் அப்படின்பா. சண்டையில முடிவு கிடைக்காது. சண்டையில என்னதான் பிறக்கும்? அப்படி சண்டையில் பிறந்த சண்டை தான் உஹது. பத்ர் யுத்தத்தில் முஸ்லிம்கள் ஜெயிச்சாங்க, மக்காவின் காஃபிர்கள் தோத்து போனாங்க. தோல்வி நாமும் சாதாரண தோல்வி இல்லை, அவர்களுடைய முதுகெலும்பை முறித்து போட்ட தோல்வி. வெறும் தலைவர்கள் அத்தனை பேரும் இல்லாம போனாங்க. மக்கா அனாதைகளை போல் ஆகிவிட்டது. யாருமே தலைவர்கள் இல்லாத ஊராக மக்கா ஆகிப்போச்சு. அப்படி தோல்வி. அதை அவங்களால ஜீரணிக்கவே முடியல. மக்காக்காரங்களால ஜீரணிக்கவே முடியல. மக்காவுடைய ஒரு பெண்மணி சபதம் செய்தார், ஹிந்தா பின்த் உத்பா. மக்காவுடைய ஒரு பெண்மணி, அபூ சுஃபியானுடைய மனைவி சபதம் பண்ணாங்க, இவ்வளவு பெரிய ஒரு தோல்விக்கு பிறகு இவங்களை பழி வாங்காத வரைக்கும் என் புருஷன் கூட சேரவே மாட்டேன். எப்படி இருக்கு? என் கணவனோட சேரவே மாட்டேன். அது அந்த அம்மா எப்படி நேர்ச்சி பண்ணாங்க, நான் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க மாட்டேன், முகம்மதை பழி வாங்காத வரை தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க மாட்டேன்னு நேர்ச்சி பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கணவரோட சேர மாட்டேன்னு அர்த்தம். ஒருத்தர் 2 பேர் அல்ல, பல பேர் அதுக்கு பெரிய வெறியில் இருந்தாங்க. இது அவங்களை பழி வாங்கியே தீரணும். அதுக்காக பல ஏற்பாடுகள் செய்தாங்க. கவிஞர்களை விலைக்கு வாங்கினாங்க. கவிஞர்களை விலைக்கு வாங்கி முகம்மதை எதிர்ப்பதற்கான கவிதைகளை வீடு வீடா போய் படி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அவங்க விலைக்கு வாங்கின கவிஞர்கள்ல ஒருத்தர் பத்ர் யுத்தத்துல ரசூல்லா பாவம் பார்த்து மன்னிச்சு விட்ட கவிஞர். ரசூல்லா பாவம் பார்த்து மன்னிச்சு விட்டாங்க. பத்ர் யுத்தத்துல கைதியா இருந்தார். அவர் ரசூல்லா பாவம் பார்த்து மன்னிச்சு விட்டாங்க, இவரை விட்டுருங்க அப்படின்னு. அவர் கேட்டார், கெஞ்சி கேட்டார், இனி உங்களுக்கு எதிராக நான் எதுவும் செய்ய மாட்டேன், சரி போகட்டும் அப்படின்னு மன்னிச்சு விட்டாங்க. அவரை பிடிச்சார் சஃப்வான் இப்னு உமையா, மக்காவுடைய ஒரு தலைவன். நீ தான் அழகா கவிதை படிக்கிறவன், வீடு வீடா போய் கவிதை படிக்கணும். அப்ப அவர் சொன்னார், நான் முகம்மதுக்கு அப்படியெல்லாம் சொல்லிட்டேனே. அவன் சொன்னான், இந்த பாரு முகம்மதுக்கு சொன்னதையெல்லாம் உண்டு, நம்மளுடைய ஈர குலைகளை நாம் பறிகொடுத்திருக்கிறோம், அதனால இதுக்கு ஒரு பலி வாங்கியே தீரணும், அதனால நீ வீடு வீடா போய் கவிதை படிக்கணும்னு சொன்னாரு. அவன் வீடு வீடா போய் கவிதை படிச்சான். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இதற்கு வேலைகளை செய்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணாங்க, ஒரு வியாபார கூட்டத்தை காப்பாற்றுவதற்காகத்தானே இந்த பத்ர் யுத்தம் நடந்துச்சு. அதனால அந்த வியாபாரத்துல கிடைச்ச லாபம் மொத்தத்தையும் செலவு செய்து முகம்மதை கொல்லணும்னு முடிவு பண்ணாங்க. எவ்வளவு லாபம் கிடைச்சதா அதையும் சொல்றாங்க. மொத்தம் கிடைச்ச லாபம்
50,000 தங்க நாணயங்கள். 50,000 தங்க நாணயங்கிறது சாதாரண காசு இல்லை, பெரிய காசு. ஒரு வெள்ளி காசுக்கே 4 ஆடு வாங்கலாமா? ஒரு வெள்ளி காசுக்கு 4 ஆடு வாங்கலாம். அப்போ ஒரு தங்க காசுக்கு எவ்வளவு வாங்க முடியும்? அந்த தங்க காசுல 50,000 தங்க நாணயங்கள், அதுல கிடைச்ச லாபம், அந்த லாப பணத்தை மொத்தத்தையும் செலவு பண்றது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. மக்கால ஒரு அறிவிப்பு செய்தாங்க, பத்ர் யுத்தத்தில் இறந்த யாருடைய குடும்பமும் அழக்கூடாது. டிக்ளேர் பண்ணாங்க, யாரும் அழுகக்கூடாது. நாம பழி வாங்கியே தீருவோம், அதுக்கப்புறம் அழுங்க. நாம பழி வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் அழுங்க. அதுக்கு முன்னாடி யாருமே அழுகக்கூடாது அப்படின்னு எல்லாம் தீர்மானம் பண்ணி ஒரு யுத்தத்துக்குன்னு எல்லா முன்னெடுப்புகளையும் தயார் செய்து 3000 பேர் திரண்டாங்க. காசு எல்லாம் செலவு பண்ணி 3000 பேர் திரண்டாங்க. பத்ர் யுத்தம் எப்ப நடந்துச்சு? ரமலான் போற என்ன அவ்வளவு சந்தேகமா இருக்கீங்க? ரமலான் போற 15 நடந்துச்சா? ஹிஜ்ரி 2வது வருஷம் ரமலான் போற 17ல பத்ர் யுத்தம் நடந்துச்சு. அப்ப இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோமே. ஹிஜ்ரி 2வது வருஷம் ரமலான் போற 17ல பத்ர் யுத்தம் நடந்துச்சு. சரியா ஒரு வருஷம் ஹிஜ்ரி 3வது ரமலான் வந்துச்சு. ரமலான் முடிச்சிட்டு ஷவ்வால் ஆரம்பிச்சது. ஷவ்வால் பிறை 15ஆம் நாள்ல உஹது யுத்தம் நடந்துச்சு. ஷவ்வால் பிறை 15 உஹது யுத்தம் நடந்துச்சு. பத்ர் யுத்தம் வெள்ளிக்கிழமை நடந்துச்சு, உஹது யுத்தம் சனிக்கிழமை நடந்துச்சு. 15 சனிக்கிழமை நடந்துச்சு. இந்த உஹது யுத்தத்துக்காக ஒரு வருஷம் தயார் பண்ணாங்க. ஆட்களை திரட்டி 3000 பேரை திரட்டினாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான மிலிட்ரியாக 3000 பேரை திரட்டினாங்க. அதுக்கான தேவையான கவச ஆடைகள் 600 கவச ஆடைகளுக்கு மேல கவச ஆடைகளை திரட்டினாங்க. கணக்கில்லாத ஒட்டகைகளை திரட்டிக்கிட்டாங்க. எல்லாத்தையும் திரட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக புறப்பட ஆயத்தமாகறாங்க. இது யாருக்கு தெரியாது? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ஆனா ஒரு அச்சம் இருந்தது. அது நல்லா பார்க்கிற ஒரு அச்சம் இருந்தது. படை யுத்தம் வரும்னு நினைக்கல. இந்த சந்தர்ப்பத்துல மக்கால இருந்தாரு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அவர் முஸ்லிமா இருந்தாரு, வெளியே தெரியாம இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு முஸ்லிமா இருந்தாரு, வெளியே தெரியாம இருந்துச்சு. அதனால அவரை போய் இவங்க கூப்பிட்டாங்க, யுத்தத்துக்கு வாங்க கூப்பிட்டாங்க. பத்ர் யுத்தத்துக்கு நிர்பந்தமா போயிட்டாரு. ஏன்னா பத்ர் யுத்தத்துக்கு கூப்பிட்டவன் அபூ ஜஹல், அவனை மீற முடியல, வந்துட்டாரு. உஹதுக்கு கூப்பிட்டது அபூ சுஃபியான். அபூ சுஃபியான லேசா சமாளிச்சு விட்டார். அதெல்லாம் நான் வர முடியாது, நீ போய்க்கன்னு. யுத்தம் நடக்க போகுதுன்னு சொன்ன தெரிஞ்ச உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு வேலை செஞ்சாங்க. ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு செய்தியாளனை கூப்பிட்டு இந்த செய்தியை சீக்கிரம் போய் முகமதுக்கு சொல்லுன்னு சொன்னாங்க. அந்த செய்தியாளன் வந்தானா, வேகமா வந்தானா. எவ்வளவு வேகமா வந்தான் அப்படின்னு வரலாறு குறிச்சு வச்சிருக்கு. சாதாரணமான நடையில வந்தா 8 நாள் ஆகுமா. மக்கால இருந்து மதீனாவுக்கு சாதாரணமா வந்தா 8 நாள் ஆகும். 3 நாள்ல வந்து சேர்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அன்னைக்கு குபா பள்ளிவாசல்ல இருந்தாங்க. மதீனாவுக்கு வெளியே குபா இருக்கா இல்லையா? குபா பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அங்க இருக்கும்போது இந்த செய்தியாளன் வந்து சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொன்னாங்க, செய்தி கொண்டு வந்துட்டேன், யார்கிட்டையும் சொல்லாது, அதை நான் பின்னாடி பேசிக்கிறேன்னு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. தலைவர்கள் சில குவாலிட்டியை கடைபிடிக்கணும், பதறக்கூடாது. தலைவர்கள்ட்ட சில குவாலிட்டி இருக்கும். எந்த கட்டத்திலையும் பதறக்கூடாது. பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனைகள் எப்படி வரும்னா, ரொம்ப நம்மளுடைய உச்சந்தலையை பிடிச்சு உழுக்கிற மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். தலைவர்கள் பதறக்கூடாது. தலைவனே பதறிட்டா கீழே இருக்கிறவங்க என்ன ஆவாங்க? அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னாங்க. நேரா மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்து சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. என்ன செய்யலாம், இதையும் நாம கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, யுத்தம் கடந்து போன யுத்தத்தினால் ஒரு யுத்தம் வந்துருச்சு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்,
ராத்திரி நான் ஒரு கனவு பார்த்தேன். அந்த கனவுல ஒரு மாடு கொல்லப்படுவது போலவும் என்னுடைய வால் முனை உடைந்து போவது போலவும் நான் ஒரு பாதுகாப்பான கோட்டைக்குள் இருப்பது போலவும் கனவு கண்டேன். எனக்கு என்ன தோணுது, இந்த மாடு வெட்டப்படுவதாக கனவு கண்டது என் தோழர்கள் கொல்லப்படுவார்கள் என்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கையாக எனக்கு தெரிகிறது. என்னுடைய வால் உடைந்து போவதாக நான் கனவு கண்டனே, என்னுடைய சொந்த குடும்பத்திலேயே பாதிப்பு ஏற்படும் என்பதாக அது எனக்கு செய்தி சொல்லுது. நான் ஒரு பாதுகாப்பான கோட்டைக்குள் இருப்பதாக நான் கனவு கண்டனே, அது மதீனாவாக எனக்கு தோணுது. அதனால எதிரிகள் கிளம்பிட்டாங்க, அவர்கள் ரொம்ப தூரம் வரவும் செஞ்சிட்டாங்க. செய்தி எனக்கு இப்ப வந்து கிடைச்சிருக்கு. நாம் என்ன செய்யலாம், மதீனாவுக்குள்ளேயே உட்கார்ந்து கொள்ளலாம். மதீனாவுக்கு உள்ளே மதீனாவுடைய தெருக்களில் நாம் எதிரிகளை சந்திக்கலாம். அவர்கள் உள்ளே வரும்போது எதிரிகளை நாம் வெளியே இருந்து சந்திப்போம். நம்முடைய வீடுகளுக்கு மேலே இருந்து பெண்களை வைத்து அவர்கள் மீது நாம ஆயுதங்களை வீச செய்யவும் முடியும். மதீனா நமக்கு ஒரு பாதுகாப்பான ஊர் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம், தலைவர்கள் ஒரு பிரச்சனையை பேசும்போது வெறும் பிரச்சனையை மட்டும் சொல்லக்கூடாது. பிரச்சனையை மட்டும் சொல்லக்கூடாது. அந்த பிரச்சனைக்கு என்கிட்ட இப்படி ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சேர்த்து சொல்லணும். இது தலைமை இயல்புக்கான அடையாளம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க. அப்படி சொன்னபோது ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இதையும் கவனத்தில் வச்சு, யா ரசூலல்லாஹ், அவர்கள் கிளம்பி வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க, பக்கத்துல வரைக்கும் வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க, நாம ஊருக்குள்ள உட்கார்ந்து இருப்பதா? அல்லாஹ்வின் தூதரே, அது எனக்கு ஒருபோதும் உடன்பாடானதல்ல. ஹஸ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, அது எனக்கு ஒருபோதும் உடன்பாடானதல்ல. அதனால நாம அவர்களை எதிர்த்து போராடுவோம், வெளியே நாம போவோம். வல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப லா அத்அமு தஆமன், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க வெளியே வரலன்னா நான் இனிமேல் சாப்பிடவே மாட்டேன். யார் சொன்னா? ஹம்ஸா ரலியல்லாஹு. இவர் தான் பத்ர் யுத்தத்திலே மிகப்பெரிய பங்காற்றியவர். மக்காவின் காஃபிர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, பத்ர்ல தங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து இழப்புகளுக்கும் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா தான் காரணம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்க, நம்ம வெளியே போயே தீரும், இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். இப்ப சஹாபாக்கள் பலர் அப்படி சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது கூடவே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்க. என்ன செய்ய போறாங்க, உள்ள போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போர் கவச ஆடைகளை எடுத்து போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ரெண்டு பேரும் என்ன முடிவு செஞ்சுட்டாங்க, ரசூலுல்லாஹ் கிளம்பாயிட்டாங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் இந்த கவச ஆடைகளை போட்டுக் கொள்வதற்கு உதவி செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கவச ஆடைகளை அணிந்து கொண்டார்கள். ஒரு ஆளுக்கு என்ன போதும், ஒண்ணு போதும். ஒரு புல்லட் ப்ரூஃப் ஒண்ணு போதும். ரசூலுல்லாஹ் 2 போதும். 2 கவச ஆடை அணிஞ்சிட்டாங்க. கவச ஆடை அணிஞ்ச பிறகு தலப்பா கட்டணும். தலப்பா கட்டுறதுக்கு முடியாது இல்லையா, எல்லாம் போட்டு தலப்பா கட்ட முடியல. அப்ப இந்த 2 சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலப்பா கட்டுறதுக்கு உதவி செய்யறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களும் தலப்பா கட்டுறதுக்கு உதவி செய்யறாங்க. உதவி செய்து தலப்பா எல்லாம் கட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னே நடக்க, இவங்க 2 பேரும் ஓரத்துல வெளியேறி வருகிற போது சஹாபாக்களுக்கு ஒரு கவலை வந்தது. பெருமானாருடைய கருத்துக்கு நாம் மாற்றம் செய்து விட்டோமோ என்ற ஒரு கவலை வந்தது. அப்போது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க நினைச்சதுக்கு நாங்க மாறு செஞ்சுட்டோம், நீங்க நினைச்சபடியே நடப்போம், நாம இங்க இருந்தே சண்டை போடுவோம் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, ஒரு நபி போருக்கான ஆடைகளை அணிந்து கொண்ட பிறகு அதை கழட்டுவது அவருக்கு பொருத்தமானதல்ல, எனவே இனி புறப்பட்டதுதான் என்று சொல்லி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை திரட்டினார். இதுல என்ன நடந்துச்சுன்னா, சஹாபாக்களை திரட்டும் போது முனாஃபிக் என்கிற நயவஞ்சகர்களும் அதில் இருந்தார்கள். வெளியில இஸ்லாத்தை சொல்லிட்டு உள்ளுக்குள்ள காபிர்களாக இருந்தவங்க. இந்த நயவஞ்சகர்களுடைய தலைவனாக இருந்தவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். அவனும் என்ன சொன்னான்னா, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி மதீனாவுக்கு உள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு அவன் சொன்னான். காரணம், ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி அவன் தான் மதீனாவுடைய தலைவன். அவனுக்கு மதீனாவை பத்தி தெரியும். தெரிஞ்சதுனால சொன்னா இது பாதுகாப்பான ஊரு, இங்க நாம இருக்கலாம்னு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கருத்தை மறுத்து சஹாபாக்களுடைய கருத்தை ஏத்துக்கிட்டு புறப்பட்ட போது அவன் மனசு இல்லாமையே கிளம்புனான். மொத்தம் 1000 பேர் அப்படி கிளம்புனாங்க. எங்க வந்தாங்க? மதீனாவுடைய எல்லையில வந்து நிக்கிறாங்க. எல்லைனா மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசல் இருக்கு பாருங்க, இந்த பள்ளிவாசல்ல வந்து நிக்கிறாங்க. எண்ணி பார்த்தாங்க 1000 பேர் இருந்தாங்க. 1000 பேர் இருந்தாங்க. எதிரிகள் எங்க இருக்கிறாங்கன்னா 3 கிலோமீட்டர்ல இருக்காங்க. 3 கிலோமீட்டர்ல இருக்கிறாங்க. மதீனாவுடைய வாசல் எல்லாத்தையும் சூழ்ந்துக்கிட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்மானிக்கிறாங்க. இந்த யுத்தத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் திறன் வெளிப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்மானிக்கிறாங்க, சண்டைய நாம வந்து யாரோட போட போறோம்? நம்மளை விட அங்க 3000 பேர் இருக்காங்க, நம்ம 1000 பேர் இருக்கோம். பெரிய எண்ணிக்கை இருக்கிறவங்களை எதிர்க்கிறதாக இருந்தா நமக்கு ஒரு பாதுகாப்பான சுற்றுச்சூழல் அவசியம். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்க, உஹது மலையடிவாரத்துக்கு நம்ம போகணும், அங்க சண்டை போடலாம்னு நினைக்கிறாங்க. இயல்பா என்ன நடக்குது, போற வழியில போற எதிரிகள் இருக்காங்க. எதிரிகள் எது வரைக்கும் வந்தாங்க? மதீனாவுடைய வாசல் வரைக்கும் வந்தாச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, இதோ இந்த எதிரிகள் இருக்காங்களே, இவங்களை தாண்டி இவர்கள் இல்லாத பாதையில நாங்க உஹது மலையடிவாரத்துக்கு போகணும், அப்படி போறதுக்கு யாருக்காவது வழி தெரியுமான்னு கேட்டாங்க. ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு வழி தெரியும். சில வயல்வெளிகள் இருக்குது, அந்த வயல்வெளிகள்ல போனோம்னா இவங்களை தாண்டி நம்ம எங்க போயிடலாம்? உஹது மலைக்கு போயிடலாம். உஹது மலை எங்க இருக்கு? பார்த்திருப்போமா இல்லையா? மதீனா பள்ளிவாசல் இருக்குது. மதீனா பள்ளிவாசல்ல இப்ப பிரதான வாசல் பகுது வாசல் இருக்குல்ல, 21ஆம் நம்பர் வாசல். அந்த 21ஆம் நம்பர் வாசல் இருந்து நேரா பார்த்தோம்னா உஹது மலை தெரியும். இப்ப லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, உஹது மலை தெரியும். அந்த ரோடு ஸ்ட்ரைட்டான ரோடு. இந்த ஸ்ட்ரைட்டான ரோட்ல நேரா போனா உஹது தெரியும். போற வழியில தான் யார் உட்கார்ந்துருக்கா? இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இவங்களை தாண்டி நம்ம எங்க போயிருந்தோம்? அங்க போயிருந்தோம். வழி சொல்லி தரப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு அந்த மாற்று பாதை வழியாக, வயல்வெளிகள் வழியாக உஹதுக்கு போகலாம் என்று புறப்பட்ட போது அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் சொன்னான், இது தற்கொலைக்கு சமம். இது தற்கொலைக்கு சமம். நம்ம ஊர் பக்கத்துல யார் இருக்கா? அவங்க இருக்காங்க, அதை தாண்டி நம்ம அங்க போறோம், இது தற்கொலைக்கு சமம், நான் வர முடியாது என்று சொன்னான். அவனோடு சேர்ந்து 300 பேர் பிரிந்து போனான். மீதி எவ்வளவு பேர் இருக்காங்க? 700 பேர். இந்த 700 பேர் இந்த வயல்வெளிகள் வழியாக போகிற போது முஸ்லிமாக இருந்து, பேருக்கு முஸ்லிமாக இருந்த சிலர் மண்ணை தூக்கி வீசினாங்களாம். போற முஸ்லிம்கள் மீது மண்ணை தூக்கி வீசினாங்களாம். அந்த எதிர்ப்பையும் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுக்கு வந்து சேர்ந்தார்கள். என்ன ஆச்சரியம் யோசிச்சு பாருங்க. ஊர் இந்த பக்கம் இருக்கு, ஊர் இந்த பக்கம் இருக்கு, நடுவுல எதிரிகள் இருக்காங்க. அந்த பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையடிவாரத்துக்கு வந்தாங்க. என்ன ரசூலுல்லாஹ்வுடைய திட்டம்னா, உஹது மலை நமக்கு பின்னாடி பெரிய பாதுகாப்பு. இப்ப பின்பக்கத்துல இருந்து அடிக்க முடியாது. நம்முடைய படை மொத்தமும் ஒரு முகமாக இருக்கும். நமக்கு பின்னாடி இருந்து எதிர்ப்பல்ல. நாம இருக்கிறது எவ்வளவு பேரு? 700 பேரு. இந்த 700 பேரு 3000 பேரை எதிர்கொள்ளணும்னா நமக்கு பாதுகாப்பு இந்த பக்கம் இருக்கணும். ஒரு முகமாகத்தான் நாம எதிரிகளை எதிர்கொள்ளணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செய்தாங்க. செய்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 700 பேரை பிரிச்சாங்க. 700 பேரை 5 பிரிவா பிரிக்கிறாங்க. பிரிச்சு முன்னால யாரை நிறுத்துறாங்க அப்படின்னா, யார் பெரும் வீரர்களோ அவன் பார்த்த உடனே
அவனுக்கு பயம் வந்துடும். எதிரி பெரிய வீரர்களை முன்னால நிறுத்துறாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு பலவீனமான ஒரு மலை இருந்துச்சு. ஒரு சின்ன பாதை ஒன்று இருந்துச்சு. அந்த பாதையை நாம பாதுகாக்காம விட்டுட்டா நம்மளை அவங்க சைடுல வந்து தாக்கிடலாம். அதனால அந்த பாதைக்கு மேல ஒரு மலை இருந்துச்சு. 50 சஹாபாக்கள் வில் ஈட்டி எறிவதில் தேர்ச்சி பெற்ற 50 சஹாபாக்களை அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா தலைமையில அந்த மலைக்கு மேல நிறுத்தினாங்க ரசூலுல்லாஹ். நீங்க இந்த மலையை விட்டு இறங்க கூடாது. நாங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நான் சொல்லுகிற வரைக்கும் இந்த மலையை விட்டு நீங்க இறங்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க. நம்மள பல பேர் அந்த மலையை பார்த்திருக்கலாம். ஜபலுர் ருமாத் அப்படின்னு ஒரு மலை இருக்கு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையை தனக்கு முழு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு எதிரில சைடுல இருந்த ஒரு மலையில ஒரு 50 சஹாபாக்களை பாதுகாப்பா நிறுத்தி சஹாபாக்கள்ல திறமையானவங்களை எல்லாத்தையும் முன்னாடி நிறுத்தி சண்டையை எதிர்கொள்றாங்க. சனிக்கிழமை காலை, ஷவ்வால் மாசம் சனிக்கிழமை காலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜும்மா தொழுதாங்க. வெள்ளிக்கிழமை அசரும் மதீனா பள்ளியில தொழுதுட்டு தான் மக்ரிபுக்கு அப்புறம் தான் இங்க கிளம்பி உஹது களத்துக்கு வர்றாங்க. காலையில சுபுஹ் தொழுகிறாங்க. சுபுஹ் தொழுத பிறகு காலையில சண்டைக்கான ஆயத்தங்கள் நடக்குது. சண்டை எதிரிகளோட எதிர் நிற்கிறாங்க. அவங்க 3000 பேர் நிற்கிறாங்க, இவங்க 700 பேர். சண்டை தொடங்குச்சு. சண்டை தொடங்கின கொஞ்ச நேரத்துல முன்னால இருந்ததெல்லாம் முஸ்லிம் வீரர்கள் எதிரிகளுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்திட்டாங்க, அழிவை கொடுத்துட்டாங்க. எதிரிகள்ல கொடியை பிடிச்சிருப்பாங்க பாருங்க. கொடி பிடிச்சிருக்கிறவன் தான் அந்த படையை காப்பாத்துறவன். இந்த கொடி பிடிச்சிருக்கிறவன் 10 பேரை கொண்டாங்க. ஒருத்தரை மாத்தி ஒருத்தன், ஒருத்தரை மாத்தி ஒருத்தன், ஒருத்தரை மாத்தி ஒருத்தன்னு 10 பேரை கொண்டாங்க. முதல்ல 6 பேர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். 6 பேர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். கடைசியில வந்த 4 பேர் வேற குடும்பத்தை சார்ந்தவங்க. 10 பேரை கொண்டாங்க. கடைசியில அந்த கொடி பிடிச்சிருந்த யாரு பிடிக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு அடிமை, சபுவா அப்படிங்கிற ஒரு அடிமைக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். அவன் கொடியை பிடிக்கிறான். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா வந்து ஒரு வெட்டு வெட்டுறாங்க. அவன் 2ஆ பிளந்துட்டான். அப்படியே கொடிக்கு மேல விழுந்து கொடியை கீழே போட்டான். கொடி கீழே விழுந்துச்சுன்னா இந்த யுத்தம் என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன இடத்துல 3000 பேர் சண்டைக்கு வர்றாங்க. கொடி கீழே விழுந்துருது. ஆங்காங்கே சண்டை நடக்குது. முஸ்லிம் சஹாபாக்களும் ஆங்காங்கே சண்டையிட்டு இருக்கிறாங்க. கொடி விழுந்த உடனே நமக்கு தோல்வி ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் திரும்பி போறாங்க. திரும்பி போகிற போது எதிரிகள் தோத்து போயிட்டாங்கன்னு நினைச்சு அவங்க கொண்டு வந்து போட்டுட்டு போன பொருள்கள் பலது அங்க இருக்கு. முஸ்லிம் சஹாபாக்கள் நாம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல அந்த பொருட்களை எல்லாம் திரட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த மலைக்கு மேல நின்று இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள சில பேருக்கு என்ன தோணுச்சு, நாமளும் போய் உதவி செய்யலாமே, நம்ம தான் ஜெயிச்சிட்டோமே, நம்ம எப்படி பதில ஜெயிச்சோமோ அது போல உஹதிலையும் ஜெயிச்சிட்டோமே, நாமளும் போய் உதவி செய்யலாமே என்று நினைத்தார்கள். அவர்களுடைய தலைவர் எச்சரித்தார். நம்ம இங்க பார்க்க வேண்டும். இன்னும் இந்த யுத்தம் நடந்ததை பத்தி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. எப்படி ஜெயிச்சாங்க, அந்த ஒவ்வொருத்தரையும் கொடி பிடிச்சிருந்த ஒவ்வொருத்தரையும் எப்படி இவங்க அழிச்சாங்கன்றதுக்கு நிறைய செய்தி இருக்கு. அது என்னமோ நமக்கு ரத்தமும் சதையுமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் அதை சுருக்கிறேன். அந்த யுத்தத்தை அப்படி வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்து காட்டுறாங்க. முஸ்லிம் வீரர்கள் உள்ள நுழைஞ்சு அவங்க எவ்வளவு அவங்க வீரத்தை காட்ட முடியுமோ அவ்வளவு காட்டுறாங்க. வீரத்தை காட்டினவங்கள ஒருத்தர் அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா. அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தம் தொடங்கும் போது அவங்களுடைய வாளை எடுத்து இப்படி கையில பிடிச்சாங்க. இந்த வாளுக்கு உரிய தரத்தோடு இதை பிடிக்கிறதுக்கு யாராவது தயாரா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, இந்த வாளுக்குரிய தரம்னா என்ன தரம் யார சொல்லலாம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதிரிகளை அழித்தொழிப்பது அப்படின்னா நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டு அந்த யுத்தத்துல அவர் என்ன எப்படி களமாடினார் அப்படின்ற இந்த செய்திகளை விவரிக்கிறாங்க. அதை கேட்க எல்லாருக்கும் கிளி பிடிக்கும். அது மாதிரி அவர் களமாடுறார். அதனால முஸ்லிம்கள் கொஞ்ச நேரத்துல 3000 பேரை துவம்சம் பண்ணிடுறாங்க.
துவம்சம் பண்ணா அவங்க ஓடிடுவாங்க, நிக்க முடியாம ஓடிடுவாங்க, பல பக்கமா செதறி ஓடுறாங்க. செதறி ஓடும் போது அவர்கள் அதுல என்ன வருதுன்னா, மலை தானே, மலைப்பங்க தானே, பெண்கள் 15 பெண்கள் மக்கால இருந்து வந்திருந்தாங்களாம். அந்த பெண்கள் சத்தம் போட்டுக்கிட்டே மேல மலைப்பாதைகள்ல ஓடி போறது எல்லாரும் பார்க்கிறாங்க. அப்ப அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பயந்து ஓடும் போது அவங்களுடைய கீழாடைய தூக்கிட்டு ஓடுறாங்க. அந்த காலத்திலும் மக்காவில் இருந்த அந்த பெண்களிடத்திலேயும் ஒரு கற்பொழுக்கம் இருந்திருக்கிறது. கண்டை காலை வெளியே காட்ட மாட்டார்கள், அன்னைக்கு இருந்திருக்கு. அப்ப அந்த வரலாற்று அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க பார்த்தோம் எதிரிகள் கூட வந்திருந்த பெண்கள் அவங்க மலைப்பாதைகளில் ஓடி போகிற போது பயத்தினாலே ஆடையை உயர்த்தி கொண்டு ஓடுகிற போது அவர்களது கால்களில் அணிந்திருந்த தண்டைகளை நாங்கள் பார்த்தோம். அப்படின்னா அது வெளியே தெரியாதுன்னு அர்த்தம். பயத்துல ஓடும் போது என்ன ஏதுன்றது இல்லாம அவங்க ஓடி போறத பார்த்தாங்க. அப்படி எல்லாரும் செதறி ஓடுனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஈட்டி எறிகிற வீரர்களை நிறுத்தி வச்சிருந்தாங்களே, அந்த இடத்துல இருந்தவங்க சில பேர் யுத்தம் தான் முடிஞ்சிருச்சு, பத்ர்ல நடந்த மாதிரி தான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வாங்க நம்ம போலாம் அப்படின்னாங்க. அவங்களுடைய தலைவர் இல்லை இல்லை வேண்டாம் என்று மறுத்தார். அதையும் மீறி அவர்கள் கீழே இறங்கி வந்து பொறுக்குவதில் அந்த இருந்து விட்டு போன எதிரிகள் விட்டு போன அந்த பொருட்களை பொறுக்குவதில் ஈடுபட்டார்கள். மக்காவுடைய காஃபிர்களுடைய குதிரைப்படைக்கு தலைமை தாங்கி இருந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதை பார்த்துட்டார். அதை அவர் பார்க்கல, ஒரு பொம்பளை காமிச்சு கொடுத்தார். இந்த இடம் காலியா இருக்கு, இங்க இடம் காலியா இருக்கு. ஏற்கனவே 2 தடவை அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, அந்த வழியாக தாக்குறதுக்கு அவர் ஏற்கனவே 2 தடவை ட்ரை பண்ணியிருக்காரு. 3வது தடவை திரும்பி ஓடி போகிற போது அந்த இடம் காலியாக இருக்கிறத பார்த்தாரு, பின்னால வந்து அடிச்சார். அப்படி அடித்த போது முஸ்லிம்கள் சிதறி போனார்கள். என்ன நடக்குது என்று யோசிக்கிறதுக்கு முன்னாடி சிதறி போனாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு சிதறி போனதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 9 பேர் மாத்திரமே இருந்தார். மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க. சிதறி போன இடத்துல அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அவங்களுடைய கொடி ஒரு இடத்துல கிடந்தது, கீழே கிடந்தது. கீழே கிடந்த கொடியை ஒரு பெண்மணி அடையாளம் காட்டினார். அந்த பெண்மணி அந்த கொடியை தூக்கி பிடிச்சு அவங்கள்ட்ட கொடுத்தாங்க, இதான் அவங்க கொடி. கொடி கிடைச்ச உடனே அவர்கள் எல்லோரும் ஒன்றாக திரண்டார்கள். தன்னை சுத்தி இருந்தவங்க எல்லாம் போனிட்டாங்களேன்னு தெரிஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இளைய இபாதி அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. அல்லாஹ்வின் அடியார்களே நான் இங்கே இருக்கேன்னு சொன்னாங்க. இந்த குரல் எதிரிகளுக்கு சார்பாகி விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் செதறி போயிருக்கிற இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. செதறி ஓடின எதிரிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சூழ்ந்துக்கிட்டாங்க. அப்படி சூழ்ந்தவர்கள்ல முக்கியமான ஒருத்தன் இப்னு கமியா என்கிற குதிரை வீரர்கள்ல சிறந்த ஒரு குதிரை வீரர். அவனு சூழ்ந்து அந்த இடத்தை தேடி வந்துட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி 7 பேர் இருந்தாங்க. 7 பேர் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதுல 2 பேர் செத்துட்டாங்க. மீதி மொத்தம் 9 பேர் இருந்தாங்க, 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேரும் இல்லாமல் போய் கடைசியில ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொருத்தர் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா. எல்லாரும் போயிட்டாங்க, யாரும் இல்ல. எதிரிகள் சூழ்ந்திருக்காங்க, யாரும் இல்ல. இப்னு கமியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு வெட்டு ஓட்டினான். அந்த வெட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோள் மீது விழுந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கவச ஆடை அணிந்திருந்ததால் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். நான் சொன்னதா இல்லையா? இதை கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மௌத்தாகிற வரைக்கும் எனக்கு அந்த வலி இருந்ததுன்னு சொல்லுவாங்க. உஹதுல விழுந்த அந்த வலி இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அவன் வெட்ட ஒரு வெட்டுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோல்ல அது பட்டுச்சு, அதுல அவங்க தப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வெட்டு வெட்டினா, அப்படி வெட்டிய போது பெருமானாருடைய தலை கவசத்தை அது விழுந்துச்சு. அந்த தலை கவசத்துல இருந்த 2 சங்கிலிகள்
இந்த சங்கிலிகளை பின்னி பின்னி தான் கவசம் வச்சிருப்பாங்க. அதுல இருந்த 2 சங்கிலிகள் உடைந்து பெருமானாருடைய மேல் தாடை மீது குத்தி கொண்டது. அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய முன் பற்கள் 2ம் உடைஞ்சு கீழே விழுந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய கீழ் உதடு காயப்பட்டுச்சு. அது மாதிரி அவன் வீச்சுல பெருமானாருடைய கன்னம் காயப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயப்பட்டிருந்தார். எழுந்திருக்க முடியாத அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயப்பட்டார். இப்னு கமியா அடிச்சாடி. இப்னு கமியா என்ன செய்தான், இதே வேகத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தாக்கணும்ன்ற நினைப்பிலேயே அவன் என்ன செய்தான், பக்கத்துல முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. அவரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுற அதே கவச ஆடையை போட்டிருந்தாரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கவச ஆடையை அவருக்கு கொடுத்துட்டாங்க. இது ரசூலுல்லாஹ்னு நினைச்சு அவன் வெட்டினா. முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா ஷஹீத் ஆயிட்டாங்க. ஷஹீதானோன்னா அவன் என்ன சொன்னான், நான் முகம்மதை கொன்னுட்டேன்னு சொன்னான். கத்தல்து முகம்மதான்னு சொன்னான். மிகப்பெரிய நெருப்பு பொறியாக அந்த வார்த்தை முஸ்லிம் சஹாபாக்களுக்கு இடையில பரவியது. ரசூலுல்லாஹ்வை கொன்னுட்டமா, கொண்டுட்டாங்களா அப்படின்னு அந்த அதிர்ச்சியில பல சஹாபாக்கள் சண்டை போட முடியாமல் போனார்கள். சில பேர் மதீனாவுக்கு ஓடி வந்தாங்க. மதீனா எங்கதான் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு. ஓடி வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல இருந்தவங்களும் குறைஞ்சு போனாங்க. அந்த நேரத்தில் நாம அங்கதான் பார்க்கணும். அந்த நேரத்தில் அனஸ் இப்னு நுதர் ரலியல்லாஹு தஆலா அவர் ஓடிக்கொண்டிருந்த சஹாபாக்களுக்கு இடையில அவர் திரும்ப எல்லாரையும் கூப்பிடுறாரு, எங்க போறீங்க? இதோ நீங்கள் சண்டை போட வேண்டிய திசை இந்த பக்கம் இருக்குது. முகம்மது மௌத்தானால் என்ன, அவர் கொடுத்த தீன் இருக்கத்தானே செய்யுது. அவர் சொன்னாரு, அவர் மாதிரி வேறு 2 பேர் சொன்னாங்க. அப்படி சொன்ன வார்த்தைகளை கேட்டு சஹாபாக்கள் எல்லோரும் திரண்டு வந்தாங்க. முதல்ல ரசூலுல்லாஹ்வை நோக்கி ஓடி வந்தவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ஓடி வந்தாங்க. அதுக்கப்புறம் பல பேரும் பெருமானாருக்கு பக்கத்துல திரண்டு வந்தாங்க. இப்ப முஸ்லிம்களுடைய கவலை ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கிறது எப்படின்னு இருந்துச்சு. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படியே மெதுவாக கூட்டிட்டே போய் இந்த மலை இருந்துச்சு, மலை மேல கூட்டிட்டு போனாங்க. மலைக்கு மேல ரசூலுல்லாஹ்வால ஏற முடியல. அம்பு வீசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால ஏற முடியல. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய கைகளால் அந்த அம்பை தாங்கிக் கொண்டே இருந்தாராம். அவருடைய கை சல்லடையாகிவிட்டது. தன்னுடைய கைகளால் அந்த அம்பை தாங்கிக் கொண்டே இருந்தார். அவருடைய கை சல்லடையாகிவிட்டது. இன்னொரு சஹாபி அவருடைய நெஞ்சை காட்டி நின்றாராம். அவருடைய நெஞ்சை காட்டி நின்று நெஞ்சில அம்பை வாங்கிட்டாரு. சஹாபாக்கள் மெதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாதுகாப்பாக அங்க இருக்கிற மலை மேல ஏற்றிடலாம்னு நினைச்சாங்க. மலை மேல ரசூலுல்லாஹ்வால ஏற முடியல. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க படுத்துக்கிட்டாங்க. அவர் மேல ஏறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போய் நின்னாங்க. அதற்கப்புறம் சஹாபாக்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அதுக்குள்ள மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்திருந்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த வெற்றி மாறிடுச்சு. எவ்வளவு நேரத்துல? லுஹர் நேரத்துக்குள்ள வெற்றி தோல்வியாக மாறிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல உட்கார்ந்து இருக்காங்க. எதிரிகள் மக்காவுடைய காஃபிர்கள் சண்டை போட்டுட்டே இருந்தவங்க கடைசியா ஒரு ஆளை கொன்னாங்க. முஸ்லிம் சஹாபி ஒருத்தரை கொன்னாங்க. அதோட சண்டையை நிறுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. முகம்மதை கொண்டுட்டுதான் சொன்னாங்களே, இதுக்கப்புறம் ஏன் சண்டை போடணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. கடைசியில் அங்க இருக்கிற ஒரு மலை மீது அபூ சுஃபியான் ஏறி நின்றார். இதெல்லாம் கொஞ்ச நேரத்துல நடக்குது, லுஹருக்குள்ள நடக்குது. அபூ சுஃபியான் ஒரு மலை மேல ஏறி நின்று சத்தம் போட்டு கேட்டான். முஸ்லிம்களுடைய தரப்பை பார்த்து, உங்கள முகம்மது இருக்கிறாரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாதீங்கன்றார். உங்கள அபூபக்கர் இருக்கிறாரா? ரசூலுல்லாஹ் பேசாதீங்கன்னா. உங்கள உமர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் பேசாதீங்கன்னாங்க. அப்படின்னா இவங்க எல்லாம் அழிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு. உமர் ரலியல்லாஹு தஆலாவால பொறுமையா இருக்க முடியல. சட்டுன்னு எழுந்து உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எல்லோரும் உயிரோடு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, நாங்களும் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா. அப்படி சொன்னபோது அபூ சுஃபியான் சொன்னா, போன யுத்தத்துக்கு இது சரியா போச்சு, போன யுத்தத்துக்கு பத்ருக்கு இது சரியா போச்சு. உங்கள சில பேரை நாங்க கொலை செஞ்சிருக்கிறோம்,
70 சஹாபாக்களை கொலை செய்திருந்தார்கள். அவர்களில் சிலர் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த சித்திரவதைக்கு நான் பொறுப்பல்ல. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா கொன்னவங்க ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவுடைய உடலை கிழிச்சு அவருடைய இதயத்தை எடுத்து கடிச்சு துப்பி நரம்புகளை எடுத்து மாலையாக போட்டுக்கிட்டாங்க. அவருடைய காதுகளையும் மூக்குகளையும் அறுத்து அதை வளையமாகவும் மாலையாகவும் போட்டுக்கிட்டாங்கன்னு வரலாறு சொல்லுது. இப்படி நடந்த சித்திரவதைக்கு நான் பொறுப்பல்ல அப்படின்னு அபூ சுஃபியான் சொன்னார். ஒரு தலைவன் அப்படி பேசக்கூடாது. ஒரு நல்ல தலைவன் அவருடைய படையில் இருக்கிற நடந்துவிட்ட விஷயத்துக்கு நான் பொறுப்பில்லைன்னு பேசக்கூடாது. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே தன்னுடைய கீழே இருக்கிற படைக்கு அவங்க பொறுப்பேற்றிருக்கிறார். இப்ப அவர் அப்படி பேசினார், நான் பொறுப்பல்லன்னு சொல்லிட்டு அவர் அடுத்து சொன்னார், இப்ப நடந்திருக்கிற சண்டை ஒரு யார் பக்கம் வெற்றின்னு தீர்மானிக்க முடியல. ஏன்னா என்ன நடந்திருக்குன்னு ஒன்றும் தெரியல, ஒரு முழுமையா தெரியல. அடுத்த வருஷம் நாம சந்திப்போம். இதே நாளில் நாம் அடுத்த வருஷம் பத்ரில் சந்திப்போம் அப்படின்னு சொன்னார். சொன்னதோட உஹது யுத்தம் அந்த பேச்சு முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு கடைசியா வர்றது இந்த வார்த்தைக்கு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க போய் பாருங்க, அவங்க பின்னாடி போய் பாருங்க. அவர்கள் ஒட்டகத்தை தவிர்த்து குதிரைகளில் சவாரி செய்வார்கள் என்றால் அவங்க நேரா மதீனாவுக்கு பின்னாடி வருவாங்கன்னு அர்த்தம். இல்ல அவங்க குதிரைகளை தவிர்த்து ஒட்டகையில் சவாரி செய்வார்கள் என்றால் அவங்க மக்காவை நோக்கி போறாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அவர்கள் மதீனாவுக்கு திரும்புவார்கள் என்றால் அவர்களை எதிர்ப்பதற்கு நான் தயாராக வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு வந்தது இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான். இதெல்லாம் நமக்கு தெரியும். உஹது யுத்தத்துல முஸ்லிம்கள் ஆரம்பத்தில் ஜெயிச்சாங்க, இரண்டாவது தோத்து போனாங்கன்னா தெரியும். ஆனால் தோல்வி எப்படி ஏற்பட்டிருக்கிறது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த பாதிப்பு ஏற்பட்ட நிலையிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முயற்சியை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. தோத்துட்டோம், தோல்வி ஏற்பட்டுருச்சுதான். நம்மள இவ்வளவு பேர்த்த நம்ம இழந்து இருக்கிறோம், தோல்வி ஏற்பட்டுருச்சுதான். ஆனா எதை விட்டுக் கொடுக்கல ரசூலுல்லாஹ்? அவர்கள் ஒருவேளை மதீனாவை நோக்கி திரும்புவார்கள் என்றால் நான் அவர்களை எதிர்த்து நிற்பேன் என்று அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா உடனே அவங்களுக்கு பின்னாடி போய் பார்த்தாரு. பார்த்துட்டு வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், அவர்கள் ஒட்டகைகளில் பயணிக்கிறார்கள். அப்படின்னா எங்க போறாங்க? அவங்க மக்காவை நோக்கி தான் போறாங்க, மதீனாவுக்கு திரும்பி வரவில்லை என்று தெரிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுதார்கள், உட்கார்ந்து தொழுதார்கள். எல்லா சஹாபாக்களுமே உட்கார்ந்து தொழுதார்கள். நின்று தொழுகிற அளவுக்கு சக்தி இருக்கிறது. இது உஹது யுத்தத்தினுடைய காட்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மற்ற சஹாபாக்களுக்கும் இதில் நடந்ததெல்லாம் வேறு விஷயம். இந்த உஹது யுத்தத்தில் நாம படிக்கிற பாடம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோத்து போனாங்க தான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய முயற்சியவோ தன்னுடைய நம்பிக்கையவோ தன்னுடைய தைரியத்தையோ விடல. ஒருவேளை அவர்கள் திரும்பி வருவார்களானால் நான் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்களே, அது உஹது யுத்தத்தில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். அதனால உஹது யுத்தத்தில் என்ன நடந்துச்சுன்னா, உஹதுல ஷஹீதானவங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் அடக்கம் பண்ணாங்க. ஷஹீதானவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்ணாங்க. தோத்து போய் இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா? பத்ர் யுத்தத்தில் மக்காக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதா? கிடைக்கல. ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தத்தில் தோற்று போன சஹாபாக்களை அந்த உஹதுல அடக்கம் செய்தாங்க. சில பேர் மதீனாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அவங்க சொந்தக்காரங்களை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல நீங்க உஹதுக்கே கொண்டு போங்க என்று சொல்லி உஹதிலேயே அடக்கம் செய்தார்கள். இப்போதும் உஹதிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஷுஹதாக்களுடைய இடம் இருக்கு. அதுல என்ன நடந்துச்சுன்னா, அது ஒரு பள்ளத்தாக்கு. அதனால பின்னால மழை வந்த போது, பெரிய மழை வந்த போது உஹது ஷஹீதுகள் அடக்கம் செய்யப்பட்ட கபர்களை மழை வெள்ளம் அடிச்சுட்டு போச்சு. பல பேருடைய உடல் வெளியே வந்துச்சு. அதுல ஒரு சஹாபி, எல்லாரையும் அப்படியே தான் அடக்கம் பண்ணுவாங்க. ஷுஹதாக்கள் மௌத்தானா அவங்களை அப்படியே அடக்கம் பண்ணுவாங்கல்ல,
அப்படியே அடக்கம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சஹாபி நெஞ்சில அம்பு பாய்ந்த நிலையில் அந்த அந்த காயத்தின் மீது கையை வச்சு மௌத்தா இருந்தாரு. அவரை கையை சரி பண்ணலாம்னு சொல்லி சஹாபாக்கள் அவரை கையை எடுத்து கட்டிய போது அந்த காயத்தில் இருந்த ரத்தம் பீறிட்டு வரும் பல நாட்களுக்கு பிறகு. அதனால திரும்ப அவரை அங்கேயே வச்சு அடக்கினாங்க. அப்ப யாருடைய உடல் வெளியே தெரிஞ்சதோ அந்த உடல்கள்ல கொஞ்சத்தை எடுத்து கொண்டு வந்து மதீனால இருக்கிற ஜன்னத்துல் பக்கீலையும் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அங்கேயே சிலர் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இப்போது அங்கே ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. நமக்கு சுன்னத்துல ஒண்ணு, நாம மதீனாவுக்கு போனா நமக்கு பல சுன்னத்து இருக்கு. அதுல ஒரு சுன்னத்து உஹது மலைக்கு போயிட்டு வருது. உஹது மலை ஏறி வரதுக்கு போகும்போது என்ன செய்யணும், அங்க மஸ்ஜித் ஹம்சா அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா பேர்ல ஒரு பள்ளிவாசல் இப்ப ரொம்ப அருமையா கட்டி இருக்காங்க. அந்த பள்ளிவாசல்ல 2 ரக்காத்து தொடரும். உஹது ஷஹீதான ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவுக்கும் மற்ற ஷஹீதுகளுக்கும் சலாம் சொல்லி அவங்களுக்காக துஆ செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி அங்கு வருவார்கள். அந்த சஹாபாக்கள் மீது கொண்டிருந்த பாசத்தினால அங்க இருக்கிற மலையில 2 இலைகளை பிச்சு சாப்பிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலையிலிருந்து 2 இலைகளை, மலையில் இருக்கிற மரத்தில் இருக்கிற 2 இலைகளை பிச்சு ரசூலுல்லாஹ் சாப்பிடுவாங்க. உஹது ஷஹீதுகள் மீது கொண்டிருந்த பிரியத்தால அவங்க அவ்வளவு ஒரு பெரிய பங்களிப்பு செய்தார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உஹது யுத்தம் என்பது முஸ்லிம்களுடைய வரலாற்றில் அது ஒரு தோல்வியாக இருந்தாலும் கூட அந்த தோல்வியில முஸ்லிம்கள் தோண்டு போய்விடவில்லை. இதுதான் நம்ம பார்க்கிறோம். அதுதான் பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு தோல்வியை முயற்சியின் முடிவாக இல்லாம தொடர்ந்து முயற்சி செய்வதற்கான எண்ணத்தை கொடுத்தாங்களா இல்லையா? அது நமக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பாடம். தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்சார். பல்பு யாருக்கு கண்டுபிடிச்சார்? எடிசன் கண்டுபிடிச்சார். அது என்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணாருன்னா, ஒரு பொருள் எரியணும் ஆனா கரியக்கூடாது, எரியணும் கரியக்கூடாது அப்படின்னு யோசனைப்படுறார். 300 தோல்விகளை சந்தித்த பிறகுதான் 301வது பரிசோதனையில ஜெயிச்சார். வெற்றியாளர்கள் யாரு ஞாபகத்தில் வைக்க வேண்டியது, ஒரு தோல்வி என்பது முடிவல்ல. வாழ்க்கையில வியாபாரத்தில் ஏற்படுற தோல்வியாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு வகையில் ஏற்படுற தோல்வியாக இருக்கலாம். ஒரு தோல்வி என்பது முடிவல்ல. அதுல நாம துவண்டு போய்விட்டால் அதுதான் முடிவு. துவண்டு போய்விடக்கூடாது என்பது பாடம். உஹது யுத்தம் நமக்கு தருகிற பாடம் அது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவங்களுடைய தோழர்களும் சரி, உஹதில துவண்டு போய் விடவில்லை என்பதை அடுத்தடுத்து வரக்கூடிய வரலாறுகள் நமக்கு காட்டுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த பாடங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.